தற்போதைய அண்மை செய்திகள். டிட்டோஜாக் பேரமைப்பு சார்பில் காலை 11 மணிக்கு டிபிஐ அலுவலகம் முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கம் பகுதிக்கு வருகை தரும் ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்து வருகின்றனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நுங்கம்பாக்கம் பகுதிக்கு வரும் ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்து வருகின்றனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. டிட்டோஜாக் அமைப்பினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க ஜெயலானி. ஜெகனி, நேற்றைய தினம் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோஜாக் பேரமைப்பின் சார்பில் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து இன்று முதல் 3 நாட்களுக்கு டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக அதற்கான திட்டமிடலும் செய்திருந்தார்கள். இதன் காரணமாக தமிழகம் முழுவதிலும் இருந்து முதற்கட்டமாக இந்த முதல் நாள் போராட்டத்திற்கு 13 மாவட்டங்களில் இருந்து ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் வருகை தந்து இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போராட்டத்திற்கு வருகை தரும் ஆசிரியர்களை நுங்கம்பாக்கம் பேருந்து நிலையங்கள், அதே போல டிபிஐ வளாகத்திற்கு அடுத்திருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளிலேயே அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே தங்களது பிரதான கோரிக்கை முன்னிறுத்திய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். இந்த நிலையில் போராட்டத்தை அறிவிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே தற்போது காவல்துறையினர் இது போன்ற கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது கண்டனக்குரியது என்பதும் தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்றும் கோரிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி என்பது தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தற்போது போராட்டத்தில் பங்கேற்பதற்காக அப்பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த நிலையில் அவரை காவல்துறையினர் தற்போது வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்திற்குள் ஏற்றி வீசக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. தாங்கள் போராட்டத்திற்கு 11 மணிக்கே அனுமதி பெற்றிருக்கிறோம். முற்றுகை போராட்டம் 11 மணிக்கே நடைபெறும். போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே எங்களை கைது செய்வதற்கான காரணங்கள் என்ன? தொடர்ந்து 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தாங்கள் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எந்த உடன்பாடுகளும் இல்லாத காரணத்தினாலே தாங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். தற்போது போராட்டத்தை முடக்கும் நோக்கில் காவல்துறையினர் இது போன்ற கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது கண்டனத்துக்குரியது என்பது போன்ற தொடர்ச்சியாக ஆசிரியர் சங்கங்களும் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.